இந்த சேனலில் ஷேர் பண்ணுற இன்ஃபர்மேஷன் அண்ட் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே என் பர்சனல் வியூஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸஸை பேஸ் பண்ணுது. இட் டஸ் நாட் ரெப்ரசன்ட் எனி ஆர்கனைசேஷன் அண்ட் மற்றவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். திஸ் கண்டென்ட் இஸ் ஃபார் இன்ஃபர்மேஷனல் அண்ட் என்டர்டைன்மெண்ட் பர்பஸஸ் ஒன்லி. யார் மனதையும் புண்படுத்துவதற்கு அல்ல. மெம்பர்ஸ் ஒரே இடத்துல அண்ட் a chilling rhyme that predicts their deaths one by one. Hi readers, it's Shelfie time. இன்னைக்கு நீங்கள் கேட்ட மாதிரியே and then there were none-ஓட லாஸ்ட் பார்ட் சொல்ல போகிறேன். This video contains spoilers. முதல்ல ஒரு ஸ்மால் ரீகேப் சொல்லிட்டு மீதி ஸ்டோரிக்கு போகலாம். இதுதான் ஸ்டோரியோட எண்டிங். ஸோ நல்ல கவனிங்க, இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய இருக்குது. இது வரைக்கும் அந்த ஐலாண்டில் இருக்கிற 10 மெம்பர்ஸ் அந்த நர்சரி ரைம்ஸில் இருக்கிற மாதிரி இறந்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆந்தனி மாஸ்டன். அந்த ரைம்ஸில் சொன்ன மாதிரியே ட்ரிங்க்கில் பாய்சன் இருந்ததுனால சோக் ஆகி இறந்துட்டாங்க. 10 லிட்டில் இண்டியன் பாய்ஸ் வெண்ட் அவுட் டு டைன். ஒன் choked his little self and then there were 9. செகண்ட் மிஸ்ஸஸ் ராஜர்ஸ். தூக்கத்திலே இறந்துட்டாங்க டியூ டு ஓவர்டோஸ் ஆஃப் ஸ்லீப்பிங் பில்ஸ். 9 லிட்டில் இண்டியன் பாய்ஸ் sat up very late. ஒன் overslept himself and then there were 8. தேர்ட் ஜெனரல் மெக்காத்தர். எல்லாரும் லஞ்ச் சாப்பிடும்போது டாக்டர் ஆம்ஸ்ட்ராங் ஓடி வந்து மெக்காத்தர் இறந்துட்டார்னு சொல்லுவார். 8 லிட்டில் இண்டியன் பாய்ஸ் ட்ராவலிங் இன் டெவான். ஒன் செட் ஹி வுட் ஸ்டே தேர் அண்ட் தென் தேர் வேர் 7. ஃபோர்த்து தாமஸ் ராஜர்ஸ் த பட்லர். ஃபயர்வுட் எடுக்க போகும்போது ஆக்ஸால் கொலை பண்ணப்பட்டிருப்பார். 7 லிட்டில் இண்டியன் பாய்ஸ் சாப்பிங் அப் ஸ்டேக்ஸ். ஒன் சாப்ட் ஹிம்செல்ஃப் இன் ஹாஃப்ஸ் அண்ட் தென் தேர் வேர் 6. ஃபிஃப்த்து எமிலி பிரெண்ட். சைனைட் இன்ஜெக்ட் பண்ணதுனால she died, which is disguised as bee sting. 6 little Indian boys playing with a hive. A bumblebee stung one of them and then there were 5. 6th Justice Wargrave gunshotனால இறந்திருப்பாரு. 5 little Indian boys going in for law. One got in chancery and then there were 4. 7th Dr. Edward Armstrong. கிளிஃப்ல இருந்து தள்ளப்பட்டு ட்ரவுன் ஆகி இறந்திருப்பாரு. 4 little Indian boys going out to sea. A red herring swallowed one and then there were 3. 8th வில்லியம் ஹென்ரி ப்ளோர். வெராவோட பியர் ஷேப்டு கிளாக்கால ஸ்கல் க்ரஷ் ஆகி இறந்திருப்பாரு. 3 little Indian boys walking in the zoo. A big bear hugged one and then there were 2. 9th Philip Lombard. வெரா ஷூட் பண்ணிடுவா. 2 little Indian boys sitting in the sun. One got all frizzled up and then there was 1. 10th Vera Clayton. பெட்ரூமில் இருந்து கயிறில் she hung herself. 1 little Indian boy left all alone. He went and hanged himself and then there were none. Assistant Commissioner Leach and Inspector Main சோல்ஜர் ஐலாண்டோட இம்பாசிபிள் கேஸ்னால மண்டையை பிச்சிப்பாங்க. 10 பேர் இறந்துருக்காங்க. பட் கில்லரை காணோம். யாரும் அந்த ஐலாண்டை விட்டு எஸ்கேப்பாகவும் ஆகலை. ஐலாண்டே ஸ்டாம்னால ட்ராப் ஆகியிருக்கு. வெளியில் இருந்தவங்களுக்கெல்லாம் தெரியும் யாரோ ஓவன்னு ஒருத்தவங்க தான் அந்த ஐலாண்டை வாங்கினாங்கன்னு. அந்த ஐலாண்டில் இருந்தவங்களுக்கு தேவையான பொருள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணது ஐசக் மோரிஸ். அவனும் இறந்துட்டான். மோரிஸ் நிறைய ஃப்ராட் பிஸ்னஸ்லாம் பண்ணியிருப்பான். அண்ட் அவர் அந்த ஐலாண்டை வாங்கும்போது ஒரு தேர்டு பார்ட்டிக்காக தான் வாங்குறேன்னு சொல்லியிருப்பான். அவன் தான் எல்லா வேலையும் பார்த்துருப்பான். கேட்டால் மிஸ்டர் ஓவனுக்காக பண்ணுறேன்னு சொல்லுவான். ஷோரில் இருக்கிறவங்க கிட்ட இது ஒரு பெட்டு, டெசர்டட் ஐலாண்டில் 1 வீக் இருக்க முடியுமான்னு எல்லாரும் போகிறாங்கன்னு சொல்லியிருப்பான். அப்போ கூட யாருக்கும் சந்தேகம் வரலை அப்படின்னு ஏசி கேட்க இன்ஸ்பெக்டர் ரிப்ளை பண்ணுவார். இதுக்கு முன்னாடி ஒரு அமெரிக்கன் கிட்ட அந்த ஐலாண்ட் இருந்துச்சு அண்ட் ஹி த்ரூ கிரேசி பார்ட்டிஸ். அது அந்த மக்களுக்கு பிரமிப்பாக இருந்துச்சு. நாள் ஆக ஆக அந்த ஐலாண்டில் என்ன நடந்தாலும் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஃப்ரெட்டுன்ற போட்மேன் தான் அவங்கள அந்த ஐலாண்டுக்கு கூட்டிகிட்டு போனான். ஃப்ரெட்டு சொன்னார், இந்த வாட்டி கூட்டிகிட்டு போனவங்க ரொம்ப நார்மலாக இருந்தாங்க, பார்ட்டிக்கு போனவங்க மாதிரி இல்லை. அதனால தான் மோரிஸோட ஆர்டர் மீறியும் SOS மெசேஜ் பார்த்த உடனே நான் அந்த ஐலாண்டுக்கு போனேன்னு சொல்லியிருப்பான். ஏசி கிராமோஃபோன் பற்றி கேட்பார், ஏதாச்சும் இன்வெஸ்டிகேட் பண்ணிங்களான்னு. அதுக்கு இன்ஸ்பெக்டர் ராஜர்ஸ் தான் முதல்ல அந்த ஐலாண்டுக்கு போனாங்க. அவங்க மிஸ் பிரேடின்னு ஒருத்தங்க கிட்ட வேலை பார்த்தாங்க. மிஸ் பிரேடி சடனாக இறந்துட்டாங்க. அவங்கள அட்டென்ட் பண்ண டாக்டர் கிட்ட கேட்டோம். பாய்சன்லாம் எதுவும் பண்ணலை,
பட் தெர் இஸ் சம் ஃபன்னி பிஸ்னஸ்னு சொன்னார். நெக்ஸ்ட்டு ஆந்தனியோட ஹிட் அண்ட் ரன், வால்கிரேவோட ராங் டெத் சென்டென்ஸ், வெராவோட கால்குலேட்டட் பிளான் த ட்ரவுன் சிரில், மெக்காத்தர் வேணும்ட்டே ஆர்த்தரை வாருக்கு அனுப்புனது, லம்பார்டால 20 மென் இறந்தது, ப்ளோரோட ஃபால்ஸ் அக்யூசேஷன், டாக்டரோட ட்ரங்கன் சர்ஜரி, தென் எமிலி பிரென் கிட்ட வேலை செஞ்ச பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருந்தா, எமிலி ஹெல்ப் பண்ணலை, ஸோ ஷி ட்ரவுன் ஹர் செல்ஃப். இதில் இருந்தவங்களோட க்ரைம் எதுவுமே பனிஷ் பண்ணப்படலை. ஸோ யூஎன் ஓவன் டெல்ட் வித் இட். டாக்டரோட ட்ரௌனிங் சூசைடாக இருக்காதுன்னு முடிவெடுப்பாங்க. ஏன்னா அவரோட பாடி தண்ணியில் 10 ஹார்ஸ்க்கு மேலே இருந்திருக்கும் அண்ட் யாரோ அவரை லேண்டுக்கு இழுத்துட்டு வந்திருக்காங்க. லம்போர்ட் தான் கொலை பண்ணான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவனை சுட்ட கன் வெராவோட ரூம் டோர் கிட்ட இருந்துச்சு. அந்த கன்னில் இருந்த ஃபிங்கர் பிரிண்ட் வெராவோடது. வெராவே தான் அந்த சேரில் ஏறி ரோப்பை கழுத்தில் மாட்டியிருக்கா அண்ட் சீலிங்கில் சீவீடு இருந்துச்சு. பட் அவள் ஏறி யூஸ் பண்ண சேர் செவுத்தோரமாக மற்ற சேர் போல் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக அவள் ஏறினதுக்கப்புறம் யாரோ அதை மூவ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக ப்ளோர் தான் அந்த கொலை பண்ணியிருக்கான்னு சொல்லலாம்னு பார்த்தா வெராவை ஹேங் பண்ணிவிட்டு லம்போட ஷூட் பண்ணிவிட்டு அவனே தன்னை ஒரு மார்பிள் கிளாக் வச்சு அவனோட ஸ்கல்லை உடச்சிருப்பானா? வாய்ப்பே இல்லை. அண்ட் நமக்கே தெரியும் ப்ளோரை பற்றி, அவன் ஜஸ்டிஸ்க்காக பண்ணுற ஆள் இல்லைன்னு பேசுவாங்க. ஸோ கண்டிப்பாக யாரோ ஒருத்தங்க அந்த ஐலாண்டில் இருந்திருக்கணும். வேலை முடிஞ்ச உடனே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணேன். பட் அவன் அவ்வளோ நாள் எங்கே இருந்தான்? இப்போ எங்கே போனான்? கரையில் இருந்த பீப்புள் எல்லாரும் அந்த ஐலாண்டை விட்டு யாருமே வரலன்னு சொல்கிறாங்க. அப்போது யார் அவங்கள கொன்னான்? ஃபைனலாக இப்போ உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்ல போகிறேன். இதுதான் லாஸ்ட் சாப்டர் ஃப்ரம் த கில்லர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். சின்ன வயசில் இருந்து ஐ ரியலைஸ்ட் ஐ எம் ஏ மாஸ் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன்ஸ். முதல்ல எனக்கு க்யூர் ஆகாத ரொமான்டிக் இமேஜினேஷன். அட்வென்ச்சர் ஸ்டோரிஸ்லலாம் கடலில் ஒரு இம்பார்ட்டண்ட் டாக்குமெண்ட்டை பாட்டிலில் தூக்கி போடுறது நெவர் ஃபெயில் டு த்ரில் மீ. இப்போவும் எனக்கு அது ஒரு த்ரில் தரும். அதனால தான் இப்போவும் நான் அதையே பண்ணுறேன். என் கன்ஃபெஷனை எழுதி பாட்டிலில் சீல் பண்ணி கடலில் தூக்கி போட்டுட்டேன். 100ல் 1 சான்ஸ் தான் என்னோடய கன்ஃபெஷன் யாருக்காச்சும் கிடைக்கும். அப்படி கிடைச்சா அன்சால்வ்டு மிஸ்ட்ரி ஒன்று சால்வ் ஆகும். ரொமான்டிக் இமேஜினேஷன் மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னொரு ட்ரேட்டும் இருக்குது. தட் இஸ் sadistic delight in seeing or causing death. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது நான் வாஸ்ப் அண்ட் பெட்ஸ் வச்சு பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம். சின்ன வயசில் இருந்தே எனக்கு தெரியும் ஐ ஹேட் த லஸ்ட் டு கில். இந்த 2 கான்ட்ரடிக்டரி ட்ரெய்ட்ஸ்க்கு நடுவில் எ ஸ்ட்ராங் சென்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ். என்னோட ஆக்ஷன்ஸ்னால இன்னசென்ட் பீப்புள் ஆர் க்ரீச்சர் சஃபர் ஆகிறது எனக்கு அருவருப்பு இருந்துச்சு. நீதி தான் எப்பவுமே வின் பண்ணணும்னு ஐ ஸ்ட்ராங்லி ஃபெல்ட். எனக்கு தெரிஞ்சு ஒரு சைக்காலஜிஸ்டால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் வித் மை மென்டல் மேக்கப் நான் லா தான் ப்ரொஃபஷனாக சூஸ் பண்ணுவேன்னு. லீகல் ப்ரொஃபஷன் என்னோட எல்லா இன்ஸ்டிங்க்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு. க்ரைம் அண்ட் அதோட பனிஷ்மெண்ட் என்னை எப்பயுமே ஃபேசினேட் பண்ணுச்சு. எனக்கு எல்லா விதமான த்ரில்லர்ஸ் அண்ட் டிடெக்டிவ் ஸ்டோரிஸ் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். என்னோட டைம் பாஸ்க்காக கொலை செய்கிறதுல ரொம்ப கஷ்டமான வேஸ்லாம் கண்டுபிடிச்சேன். ஜட்ஜ் ஆன அப்புறம் என்னோட இன்னொரு ட்ரெய்ட் வளர ஆரம்பிச்சுது. ஒரு கிரிமினல் சித்திரவதைக்கு ஆளாகி தன்னோட மரணம் நெருங்கிறத பார்க்குறது எனக்கு எக்ஸ்குவிசிட் ப்ளஷர் தரும். இன்னசென்ட் பீப்புளை அங்கே இருக்கிறது எனக்கு ஹாப்பியாக இருக்காதுன்றதை ஐ ஷுட் பாயிண்ட் அவுட். 2 கேசஸில் நான் இன்னசென்ட்னு தெரிஞ்ச உடனே எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டேன். தேங்க்ஸ் டு அவர் போலீஸ் ஃபோர்ஸ். அவங்க என்கிட்ட எடுத்துகிட்டு வந்த மெஜாரிட்டி ஆஃப் த கேசஸில் எல்லாருமே கில்ட்டி தான். எட்வர்ட் சேட்டனோட கேஸும் அந்த மாதிரி தான். அவனோட அப்பியரன்ஸ் அண்ட் மேனரிசம் மிஸ்லீடிங்காக இருந்துச்சு. அவன் ஜூரிக்கு முன்னாடி ஒரு நல்ல இமேஜ் க்ரியேட் பண்ணான். எவிடன்ஸுமே கிளியராக தான் இருந்துச்சு. பட் என்னோட கிரிமினல் நாலேஜ்க்கு டவுட்டே இல்லாமல் தெரியும் அவன் குற்றம் சாட்டப்பட்ட கொடூரமான கில்லர்னு. அவனை நம்பின எல்டர் விமனை கொலை பண்ணிட்டான். ஐ ஹாவ் எ ரெப்புடேஷன் ஆஸ் எ ஹேங்கிங் ஜட்ஜ், பட் தட் இஸ் அன்ஃபேர். நான் எப்பவுமே கேஸை என்கிட்ட சொல்லும்போது நான் நியாயமாக கவனிப்பேன். ஃபியூ இயர்ஸாக எனக்குள்ளே நடக்கிற சேஞ்சஸை கவனித்தேன். லேக்கிங் ஆஃப் கண்ட்ரோல், ஜட்ஜ் பண்ணுறதுக்கு பதிலாக நானே ஆக்ட் பண்ணணும்னு அந்த டிசையர். நான் ஒத்துக்கிறேன், நானே ஒரு மர்டர் பண்ணணும்னு விரும்பினேன். ஐ ரியலைஸ்ட் ஆர்டிஸ்ட்க்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு வர டிசையர் மாதிரி தான் இது ஒன்று. ஐ வாஸ் ஆர் குட் பி அன் ஆர்டிஸ்ட் இன் க்ரைம். என்னோட இமேஜினேஷன் அண்ட் ப்ரொஃபஷனோட தேவையால் என்னால் எதுவும் பண்ண முடியல. நான் ஒரு கொலை பண்ணணும், ஆனால் அது சாதாரண கொலையாக இருக்கக்கூடாது, அது ஃபேண்டசி மாதிரி இருக்கணும்னு யோசித்தேன்.
இந்த விஷயத்தில் மட்டும் இன்னும் நான் சின்ன பையனாகவே இருக்கேன். பட் என்னோட அந்த ஏர்ஜ் ஃபார் ஜஸ்டிஸ் என்ன இன்னசென்ட் பீப்புளை ஹார்ம் பண்ண விடலை. தென் சடனாக ஒரு ஐடியா வந்துச்சு. ஒரு டாக்டரோட பேசின நார்மல் கான்வர்சேஷனில் சட்டத்தால் தொட முடியாத பல மர்டர் எவ்வளோ நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் ஒரு பர்டிகுலர் கேஸ் பற்றி சொன்னார், தட் ஆஃப் அன் ஓல்ட் விமன். அவங்க ரீசெண்டாக இறந்துட்டாங்க. அந்த டாக்டர் சொன்னார் அவங்க கிட்ட வேலை பார்த்த மேரிட் கப்பிள் அவங்களுக்கு டைமுக்கு மெடிசன் தரலைன்னு, அதனால் இறந்துட்டாங்கன்னு. அண்ட் அவங்களோட டெத்னால் அந்த 2 பேருக்கும் மணி வரும். இந்த மாதிரியான கேஸ்லாம் மர்டர்னு ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் அவர் அது கண்டிப்பாக மர்டர்னு நம்பினார். இந்த மாதிரி நிறைய கேஸ் நடக்கும்னு சொன்னார். டெலிபரேட் மர்டர்ஸ் தட் ஆர் அன்டச்சபிள் பை லா. அதுதான் எல்லாத்துக்குமே ஸ்டார்டிங் பாயிண்ட். அண்ட் ஐ டிசைடட் ஒரு கொலை பண்ணக்கூடாது, பட் கிராண்ட் ஸ்கேலில் பண்ணணும். அப்போ எனக்கு என் சின்ன வயசில் இருந்த ஒரு ரைம்ஸு ஞாபகம் வந்துச்சு. த ரைம்ஸ் ஆஃப் த 10 லிட்டில் இண்டியன் பாய்ஸ். தென் சீக்ரெட்டாக நான் விக்டிம்ஸை கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நான் எப்படி இதை அக்கம்ப்ளிஷ் பண்ணேன்னா சொல்லி உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்ட்டுக்கு வரேன். நான் நர்சிங் ஹோமில் இருக்கும்போது டாக்டர் ஆம்ஸ்ட்ராங்கோட கேஸை கலெக்ட் பண்ணேன். என்ன அட்டென்ட் பண்ண நர்ஸ் ஆல்கஹாலால் எவ்வளோ பிரச்சனை வரும்னு அந்த கேஸ் பற்றி சொன்னாங்க. டாக்டர் ஆம்ஸ்ட்ராங் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிவிட்டு சர்ஜரி பண்ணதுனால ஒரு பேஷண்ட் இறந்ததாக சொன்னாங்க. அந்த டாக்டர் அண்ட் பேஷண்ட்டை ஈஸியாக ட்ராக் பண்ணேன். ஒரு கிளப்பில் ஓல்டு மிலிட்ரி காசிப் என்னை ஜெனரல் மெக்காத்தரோட ட்ராக்கில் வச்சுது. அமேசானில் இருந்து வந்த ஒருத்தரோட ரெஸ்யூமேல ஃபிலிப் லம்பார்ட் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். மொஜாக்கோவில் பியூரிட்டன் எமிலி பிரெண்ட் பற்றியும் அவங்கக்கிட்ட வேலை செஞ்ச சர்வெண்ட் பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஒரு மர்டரஸு தெரியும், ரொம்ப நல்லாவே தெரியும். அவள் எனக்காக தான் அந்த மர்டர் பண்ணானும் தெரியும். பட் ஐ டிடன்ட் வாண்ட் தட். ஐ லவ் ஹர். ஓ காட், ஐ ஸ்டில் டூ. அவள் ரொம்ப நேர்மையானவ. அவள் அப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே முடியல. ஒரு சின்ன பையனை ட்ரவுன் பண்ணிட்டா. ஒரு பொண்ணால் அப்படி பண்ண முடியுமான்னு யாராலையும் நினைக்கக்கூட முடியாது. உங்களுக்கு கண்டிப்பாக அவள் தான் பண்ணான்னு தெரியுமான்னு நான் கேட்டேன். அதுக்கு ஹியூகோ சொன்னால், அவளை பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு, அவளுக்கும் தெரியும் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு. பட் ஷி டசன்ட் நோ தட் ஐ லவ் தட் கிட். எனக்கு 10th விக்டிம் தேவைப்பட்டுச்சு. அப்போ தான் ஐ ஃபவுண்ட் மோரிஸ். நிறைய திருட்டுத்தனம் பண்ணுவான், ட்ரக்ஸ் விற்கிறது. அந்த மாதிரி அவனால் என் ஃப்ரெண்டோட பொண்ணு ட்ரக் அடிக்ட் ஆகி இறந்துட்டா. டைம் ஆக ஆக பிளான் க்ரோ ஆகுச்சு. இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எனக்கு ஆல்ரெடி ஒரு ஆப்ரேஷன் முடிஞ்சுது. இப்போ இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணுறது யூஸ்லெஸ்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஐ நியூ ஐ ஒன்லி ஹாவ் எ ஃபியூ டேஸ். நான் அந்த டாக்டர் கிட்ட சொல்லலை என் டெத் நார்மலாக இருக்காதுன்னு. இட் வுட் பி வித் எக்ஸைட்மெண்ட். ஐ வுட் லிவ் பிஃபோர் ஐ டை. ஸோ நான் சோல்ஜர் ஐலாண்டில் எல்லாத்தையும் மோரிஸ் வச்சு பண்ணேன். எல்லா கெஸ்ட்டையும் ஒரு சூட்டபிளான பெயிட் வச்சு இன்வைட் பண்ணேன். ஜஸ்ட் லைக் ஐ வாண்டட் எவ்ரி ஒன். ஆகஸ்ட் 8 அன்னைக்கு சோல்ஜர் ஐலாண்டில் ரீச் பண்ணாங்க. அதில் நானும் இருந்தேன். மோரிஸை ஆல்ரெடி முடிச்சாச்சு. அவனுக்கு இன்டைஜஷன் இருந்துச்சு. லண்டனில் இருந்து வரும்போது அன்றைக்கி நைட்டு போட சொல்லி ஒரு கேப்சூல் தந்தேன், கேஸ்ட்ரிக் ட்ரபிளுக்கு ஹெல்ப் ஆகும்னு. அண்ட் ஹி டைட் டேக்கிங் தட் பில். எனக்கு தெரியும் அவன் எந்த எவிடன்ஸும் வைக்க மாட்டான்னு. டெத்தோட ஆர்டரை ரொம்ப கேரோட நானே முடிவு பண்ணேன். என்னோட கெஸ்ட்டை வேரியஸ் டிகிரிஸ் ஆஃப் க்ரைம் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப கம்மியான க்ரைம் பண்ணவங்க தான் ஃபர்ஸ்ட் சாகணும்னு முடிவெடுத்தேன். ஏன்னா அதிகமான க்ரைம் பண்ணவங்களோட மென்டல் ஸ்ட்ரகிள் அவங்க ஃபேஸ் பண்ண வேணாம். ஆந்தனி மாஸ்டன் அண்ட் மிஸ்ஸஸ் ராஜர்ஸ் டைட் ஃபர்ஸ்ட். ஒருத்தன் இன்ஸ்டண்ட்டாக, அனதர் ஒன் ஸ்லீப்பில். மாஸ்டன் அவன் வாழ்க்கையில் எதுக்குமே ரெஸ்பான்சிபிளாக இருந்ததில்லை. மிஸ்ஸஸ் ராஜர்ஸ் அவங்களோட ஹஸ்பண்டோட இன்ஃப்ளூயன்ஸில் தான் பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேரும் எப்படி இறந்தாங்கன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. போலீஸே ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பாங்க. பொட்டாசியம் சைனைடு யார் வேணால் ஈஸியாக வாங்கலாம். கிராமஃபோனுக்கு அப்புறம் அந்த டென்ஷனான மொமெண்ட் அப்போது ஐ ஸ்லிப்ட் இட் இன் டு ஹிஸ் ட்ரிங்க். அப்போது எல்லாரோட ஃபேஸையும் நோட் பண்ணேன். அண்ட் ஐ ஹேட் நோ டவுட் தட் எவ்ரி ஒன் இஸ் கில்ட்டி. எனக்கு பெயின் வந்தால் யூஸ் பண்ண டாக்டர்ஸ் ஒரு ஸ்லீப்பிங் ட்ராட் தந்தாங்க, குளோரல் ஹைட்ரேட். லீதல் அமௌண்ட் கிடைக்கிற வரைக்கும் நான் அமைதியாக இருந்தேன். ராஜர்ஸ் அவனோட ஒய்ஃப்க்கு எடுத்துகிட்டு போகிற பிராண்டியை ஒரு டேபிளில் வச்சுருந்தான். அது பாஸ் பண்ணி போகும்போது அந்த ட்ராட்டை அதில் கலந்தேன். ஜெனரல் மெக்காத்தர் மெட் ஹிஸ் டெத் குவைட் பெயின்லெஸ்லி. நான் அவர் பின்னாடி வர்றதை அவர் கேட்க கூட இல்லை. நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக டெரேஸில் இருந்து போக டைமை சூஸ் பண்ணேன். பட் எவ்ரி திங் வாஸ் சக்ஸஸ்ஃபுல். நான் நினச்ச மாதிரியே ஐலாண்டை சர்ச் பண்ணாங்க.
அந்த சர்ச்ல ஐலேண்ட்ல யாருமே இல்ல எங்க 7 பேர தவறன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. என் பிளான ஃபாலோ பண்ண எனக்கு ஒரு ஆலி தேவைப்பட்டுச்சு. டாக்டர் ஆர்ம்ஸ்ட்ராங்க செலக்ட் பண்ணேன். அவனுக்கு தெரியும் என்ன மாரி ஒரு ரெப்புடேஷன்ல இருக்கிறவங்க கொலை பண்ண மாட்டாங்கன்னு. அதனால அவனோட சஸ்பிஷன லம்போர்ட் பக்கம் திரும்புச்சு. நானும் அத என்கரேஜ் பண்ணேன். ஐ ஹிண்டட் டு ஹிம் தட் மர்டரர கொஞ்சம் கொஞ்சமா வெளிய வர வைக்க ஒரு பிளான் இருக்குன்னு. எல்லாரோட ரூமையும் செக் பண்ணோம். நெக்ஸ்ட்டு பெர்சன செக் பண்ணுவோம். ராஜர்ஸ ஆகஸ்ட் 10 மார்னிங் கொன்னேன். ஃபயர்வுட் சாப் பண்ணிட்டு இருந்ததுனால, நான் வர்றது அவனுக்கு கேட்கவே இல்ல. டைனிங் ரூமோட கீய அவனோட பாக்கெட்ல இருந்து எடுத்தேன். ராஜர்ஸோட பாடிய கண்டுபிடிக்கிற டென்ஷன்ல எல்லாரும் இருக்கும்போது, நான் லம்பார்டோட ரூமுக்கு போய் அவனோட கன்ன எடுத்தேன். எனக்கு தெரியும் அவன் கன்னு வச்சிருப்பான்னு. ஈவன் மோரிஸ் கிட்ட சஜெஸ்ட் கூட பண்ணேன். பிரேக்ஃபாஸ்ட் அப்போ என்னோட லாஸ்ட் டோஸ் ஆஃப் ஸ்லீப்பிங் ட்ராட்டை எமிலி பிரெண்டோட காஃபில ரீஃபில் பண்ணும்போது மிக்ஸ் பண்ணேன். எல்லாரும் டைனிங் ரூமை விட்டு வெளியே போனாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நான் மட்டும் வந்தேன். எமிலி பிரெண்ட் ஆல்ரெடி அன்கான்ஷியஸாக இருந்தாங்க. நான் ஈஸியாக சைனடை இன்ஜெக்ட் பண்ணிட்டேன். அந்த பம்பிள் பீ ரொம்ப சைல்டிஷான விஷயம். பட் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ரைம்ஸ் மாதிரி எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணேன். இம்மீடியட்டாக நான் எதிர்பார்த்தது நடந்தது. அனதர் சர்ச்சு நடந்தது. நான் என்னோட கன்னை ஈஸியாக ஒளிச்சு வச்சுட்டேன். அண்ட் என்கிட்ட இருந்த ட்ரக்ஸ் எல்லாம் காலி. இப்போ தான் நான் டாக்டர் கிட்ட நம்ம பிளானை பண்ணணும்னு சொன்னேன். நெக்ஸ்ட் விக்டிம் நானா இருக்கணும். அப்போ தான் மர்டரரே வெளியில் வருவான்னு சொன்னேன். நான் இறந்துட்டேன்னு எல்லாரும் நினச்சா என்னால் ஈஸியாக மூவ் பண்ண முடியும். ஈஸியாக மர்டரரை ஸ்பை பண்ண முடியும்னு சொன்னேன். டாக்டரும் ஃபாலோ பண்ணான். அன்னைக்கு ஈவினிங் எங்கள் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணோம். என் ஃபோர்ஹெட்டில் கொஞ்சம் மட் அண்ட் அந்த ரெட் கர்டைன் உள் வச்சு ஸ்டேஜ் செட்டப் பண்ணோம். கேண்டலோட லைட் ரொம்ப ஃப்ளிக்கர் ஆனதுனால யாராலையும் கவனிக்க முடியாது. ஒன்லி டாக்டர் மட்டும்தான் பார்ப்பாரு. வெரா சீவீடை பார்த்த உடனே கத்துன கத்துல எல்லாரும் அவன் ரூமுக்கு ஓடுனாங்க. அப்போ நான் என்னை மர்டர் பண்ணிட்ட மாதிரி இருந்தேன். என்னோட ரூமுக்கு எடுத்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் யாரும் என்னை பற்றி யோசிக்கல. எல்லாரும் ரொம்ப பயத்தில் இருந்தாங்க. டாக்டரை நைட்டு 2:15 மீட் பண்ணுறதா சொல்லியிருந்தேன். அவரை நான் வீட்டுக்கு பின்னாடி இருக்க கிளிஃபோட எட்ஜுக்கு கூட்டிகிட்டு போனேன். ஸோ பெட்ரூமில் இருந்து யாராலையும் பார்க்க முடியாது. அவன் இன்னும் சஸ்பிஷன் இல்லாமல் இருந்தான். பட் ஹி ஷுட் ஹாவ். அந்த ரைம்ஸ் ஞாபகம் வச்சுருந்தா மேபி சந்தேகப்பட்டிருப்பான். ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஐ அட்டட் அன் எக்ஸ்க்ளமேஷன் அண்ட் கிளிஃப் கீழே காமிச்சு பார்க்க சொன்னேன். அவன் குனிஞ்சு பார்த்தான். நான் தள்ளி விட்டுட்டு வீட்டுக்கு போனேன். அப்போ தான் ப்ளோ என்னோட ஃபுட் ஸ்டெப்ஸை கேட்டிருக்கணும். நான் டாக்டரோட ரூமுக்கு போயிட்டு வேணும்ட்டே நல்லா சத்தமாக நடந்து ஸ்டேர்ஸை இறங்கினேன். கீழே போன உடனே டோர் ஓப்பன் பண்ணுற சத்தம் கேட்டுச்சு. ஒரு 2 மினிட்ஸில் என்னை ஃபாலோ பண்ணாங்க. நான் வீட்டை சுற்றி நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்ச டைனிங் ரூம் விண்டோ மூலயமா வீட்டுக்குள்ளே போயிட்டு அந்த விண்டோவை உடச்சிட்டு என்னோட ரூமுக்கு போய் படுத்துட்டேன். ஐ கால்குலேட்டட் தட் அவங்க திருப்பி வீடை சர்ச் பண்ணுவாங்க. பட் அவங்க எந்த பாடியும் சர்ச் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஓ, நான் லம்பார்டோட கன்னை ரிட்டர்ன் பண்ணதை சொல்ல மறந்துட்டேன். சிலருக்கு நான் எங்கே அந்த கன்னை ஒளிச்சு வச்சேன்னு க்யூரியஸாக இருக்கும். டிண்டு ஃபுட்ஸ்லாம் வைக்கிற பிளேஸில் இருக்கிறதுலே லாஸ்ட் கேனில் வச்சுருந்தேன். நவ் ஃபைனலி நான் ரொம்ப ஆன்டிசிபேட் பண்ண மொமெண்ட், த 3 people who were so frightened of each other. அதில் ஒருத்தங்க கிட்ட கன் இருக்குது. அவங்கள விண்டோவில் இருந்து பார்த்தேன். ப்ளோவர் தனியாக வீட்டுக்கு வரும்போது மார்பிள் கிளாக்கை ரெடியாக வச்சுருந்தேன். ப்ளோவர் இறந்துட்டான். விண்டோவில் இருந்து வெரா லம்போட ஷூட் பண்ணுறத பார்த்தேன். அது நடந்த உடனே அவளோட ரூமில் அந்த சேர்லாம் வச்சு நெக்ஸ்ட் டெத்துக்கு ஸ்டேஜ் ரெடி பண்ணேன். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சைக்காலஜிக்கல் எக்ஸ்பிரிமெண்ட். அவளோட கான்ஷியஸ்னஸ் ஆஃப் கில்ட்டும் அவளை சுற்றி இருக்கிற ஹிப்னாட்டிக் சஜஷனும் அவளோட லைஃப்பை அவளையே எடுக்க வைக்குமா? ஐ தாட் இட் வுட் அண்ட் ஐ வாஸ் ரைட். என் கண்ணு முன்னாடி வெரா கிளேத்தான் ஹேங் ஹர் செல்ஃப். அவளோட வார்ட்ரோபோட ஷேடோவில் நின்று பார்த்தேன். கன்னை தேடுனா அது ஸ்டேர்ஸோட டாப்பில் இருந்துச்சு. அவளோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அதில் இருக்க மாதிரி அந்த கன்னை ஹேண்டில் பண்ணேன். இப்போது நான் இந்த லெட்டரை எழுதுகிறேன். இப்போ இது எழுதி பாட்டிலில் போட்டு கடலில் வீசணும். ஏன்னு நீங்கள் கேட்கலாம். இட் வாஸ் மை ஆம்பிஷன் டு இன்வென்ட் எ மர்டர் மிஸ்ட்ரி தட் நோ ஒன் குட் சால்வ். ஆனால் எந்த ஆர்டிஸ்ட்டுக்குமே ஆர்ட்னால மட்டும் ப்ளஷர் கிடைக்காது. பட் அதோட ரெகக்னிஷன்னால தான் கிடைக்கும். என்ன தான் இருந்தாலும் இது அன்சால்வ்டு கேஸாக தான் இருக்கும். பட் போலீஸ் கிளவராக இருந்தால் சால்வ் பண்ணலாம். ஐ லெஃப்ட் 3 clues. 1.
போலீஸ்க்கு தெரியும் எட்வர்ட் சேட்டன் வாஸ் கில்ட்டி. ஸோ அந்த 10 பேர்ல ஒருத்தங்க எந்த கிரைமும் கமிட் பண்ணல. அப்போ அந்த பர்சன் தான் மர்டரரா இருக்கணும். செகண்ட் க்ளூ, 7th verse ஆஃப் த ரைம்ஸ்ல டாக்டர் ஆர்ம்ஸ்ட்ராங் ரெட் ஹெரிங்கோட அசோசியேட் ஆகியிருக்கு. which he swallowed or rather which resulted in swallowing him. அந்த நேரத்தில் ஹோக்கஸ் போக்கஸ் நடந்திருக்குன்னு அது தெளிவாக காட்டும். ஏன்னா அந்த டைமில் 4 பேர் தான் உயிரோட இருந்தோம். அந்த 4 பேரில் ஒருத்தங்களால் மட்டும்தான் டாக்டருக்கு கான்ஃபிடன்ஸ் தந்திருக்க முடியும். தேர்டு க்ளூ சிம்பாலிக். என்னோட நெத்தியில் இருக்கிற மார்க் கேனோடது மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த லெட்டரை பாட்டிலில் போட்டு கடலில் தூக்கி போடணும். அப்புறம் என் ரூமுக்கு போயிட்டு பெட்டில் படுத்துட போகிறேன். என் ஸ்பெக்டகல்ஸில் ஒரு பிளாக் எலாஸ்டிக் ரோப் ஒன்று இருக்கும். என் பாடியோட ஃபுல் வெயிட்டையும் கண்ணாடி மேலே வச்சு அந்த ரோப்பை டோர் ஹேண்டிலில் கட்டி அதோட சேர்த்து கன்னையும் கட்டி வைக்க போகிறேன். என்ன நடக்கும்னா, என் ஹேண்ட் கர்ஷிஃபால் கன்னை சேஃபாக ஆக்கிட்டு நான் ட்ரிகரை புல் பண்ணுவேன். என் ஹேண்ட் சைடில் விழும். அந்த ஃபோர்ஸில் அந்த எலாஸ்டிக் இழுத்து கன் கீழே விழும். கீழே இருந்த கர்ஷிஃபை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. நான் இறந்து என் பெட்டில் இருப்பேன். விக்டிம்ஸ் கெஸ் பண்ண மாதிரி ஃபோர்ஹெட்டில் ஷார்ட் ஆகி இறந்துருப்பேன். பை த டைம் தி ஃபைண்டர்ஸ் அவங்களால டைம் ஆஃப் டெத்தை கணிக்க முடியாது. ஸ்டார்ம் முடிஞ்ச உடனே போட்ஸ்மென் ஐலாண்டுக்கு வருவாங்க. அப்போது 10 டெட் பாடிஸ் அவங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அன் அன்சால்வ்டு மர்டர் இன் த சோல்ஜர் ஐலாண்ட். த லெட்டர் சைன்ட் பை லாரன்ஸ் வார்கிரேவ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னும் நிறைய புக் கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.